திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. அந்த காலத்தில் பெரும்பாலும் சிவாஜி கணேசனுக்கு டி.எம். சௌந்தரராஜன் தான் பாடல்களை பெரும்பாலும் பாடியிருப்பார். அவர் குரல் எவ்வளவு கம்பீரமாக இருக்கும் என்பது அனைவருக்குமே தெரியும். அதற்காக டி.எம். சௌந்தரராஜன் மாதிரி பாடி எஸ்பிபி தன்னுடைய தனி திறமையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக சிவாஜி எஸ்பிபிக்கு தைரியம் சொன்னாராம், உன் குரலிலேயே பாடு, வாய்ஸ் மாற்றி பாட வேண்டாம், உன் குரலுக்கு ஏற்ப நான் என்னுடைய நடிப்பில் மாற்றிக்கொள்கிறேன் என்று தைரியம் சொன்னாராம் சிவாஜி கணேசன். அதுவரை டிஎம்எஸ் சிவாஜி காம்போவையே விரும்பிய மக்களுக்கு ஒரு வித்தியாசமான புது அனுபவத்தை பொட்டு வைத்த முகமோ பாடல் தந்தது. சுமதி என் சுந்தரி படத்திற்காக எஸ்பிபியை சிவாஜிக்காக பாட வைத்தது எம்.எஸ். விஸ்வநாதன் தானாம். அவரது இசையில்தான் பெரும்பாலும் சிவாஜிக்காக டிஎம்எஸ் அதிக பாடல்களை பாடியிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனாலும் இளையராஜா இசையில் எஸ்பிபி பாடிய சில பாடல்கள் மிகவும் குறிப்பிடத்தக்க வகையில் அமைந்திருந்தது. அதில் வாழ்க்கை படத்தில் சிவாஜிக்காக எஸ்பிபி பாடிய அன்பிருக்கும் என்ற பாடல் அது இன்றும் வரை சிவாஜி ரசிகர்களாலும் எஸ்பிபி ரசிகர்களாலும் கொண்டாடப்படக்கூடிய பாடலாகவே அமைந்திருக்கிறது. அதை போலவே ஜல்லிக்கட்டு படத்திலும் ஹே ராஜா ஒன்றானோம் என்ற இந்த பாடல்தான். ஆனால் இந்த பாடல் எஸ்பிபியும் மனோவும் சேர்ந்து பாடியிருந்தார்கள். இதுவும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பாடலாக அமைந்திருக்கிறது. எஸ்பிபியை பொறுத்த வரைக்கும் அவர் சுலபமாகத்தான் இந்த சினிமா துறையில் வந்துவிட்டார் என்றுதான் தோன்றும். ஆனால் அதுதான் இல்லை. ஆரம்ப காலங்களில் எல்லா கலைஞர்களும் எப்படிப்பட்ட போராட்டத்தை சந்தித்துவிட்டு சினிமாவிற்குள் நுழைகிறார்களோ அப்படிதான் எஸ்பிபியும் நுழைந்தார். ஏகப்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாம் கடந்துதான் எஸ்பிபி இன்று வரை ஒரு மகத்தான கலைஞராக திகழ்ந்து வருகிறார். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.